ஒரு காலத்தில் ஒரு தொலைதூர பாலைவனத்தில் ஒரு அழகான ரோஜாப்பூ வளர்ந்தது. அது தனது அழகில் பெருமை கொண்டது. ஆனால் அதற்கே ஒரே வருத்தம். அருகில் இருந்த காட்டுக்கற்றளைப்பூ அவ்வளவாக அழகாக இல்லாமல் இருந்தது. ரோஜா தினமும் காட்டுக்கற்றளையை தோற்றத்தைக் கொண்டு கிண்டல் செய்தது. காட்டுக்கற்றளை அமைதியாக இருந்தது. மற்ற செடிகள் ரோஜாவை அறிவுறுத்தின. ஆனால் அவள் கேட்கவில்லை. ஒரு கடும் கோடைக்காலத்தில் எல்லா செடிகளும் வாடத் தொடங்கின. ரோஜாவின் இதழ்கள் உலர்ந்து அதன் அழகு மங்கியது. அப்போது ஒரு பறவை காட்டுக்கற்றளையிலிருந்து தண்ணீர் குடிக்கிறதை ரோஜா பார்த்தது. வெட்கமுடன் அது கேட்டது, தயவு செய்து எனக்கும் கொஞ்சம் தண்ணீர் தர முடியுமா? அன்பான காட்டுக்கற்றளை உடனே ஒப்புக்கொண்டு தண்ணீரை பகிர்ந்தது. இருவரும் நண்பர்களாக மாறி அந்த கடுமையான கோடையை கடந்து சென்றனர். இந்தக் கதையின் முடிவில் ஒரு நல் உணர்வு: யாரையும் தோற்றத்தின் அடிப்படையில் மதிப்பீடு செய்யக்கூடாது. உண்மை அழகு உள்ளத்தில் திகழ்கிறது.